வரக்கூடிய காலங்கள்ல ரொபாட்டிக் டெக்னாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல வளரப்போகுது. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே 3 ட்ரில்லியன்ல எக்ஸீட் ஆயி போயிட்டு இருக்குங்க. அது ஏஐயோட வளர்ச்சி இது போல பெருமளவுல இருக்கிறதுனால, இந்த சிப் இண்டஸ்ட்ரி கூடவே பெருமளவுல வளர ஆரம்பிக்கும். ஸோ வரக்கூடிய காலங்கள் ரொபோட்டிக் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சியா இருக்கும். அது வரலாற்று சிறப்புமிக்கதா இருக்கும்னு NVIDIA தரப்பின் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஏஐ, ரொபாட்டிக்ஸ் தான் பெருமளவுல வளர்ச்சி அடைய போகுது. இதுக்கு பல நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொழில்நுட்பம் இருக்கணும். எல்லா பக்கமே வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கணும். இந்த ஒரு காரணத்தினால அமெரிக்கா அப்படியே நம்ம பக்கம் எட்டி பார்க்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து ஏஐக்காகவும், கிளவுட் டெவலப்மென்ட்டுக்காகவும் மைக்ரோசாஃப்ட் தரப்புலருந்து இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதுவும் $3 பில்லியன் அமெரிக்க டாலர் வொர்த்துக்கான மதிப்புல இன்வெஸ்ட்மென்ட் இருக்க போது. இதனால இந்தியால இது போல இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அடையுது அப்படிங்கும்போது, எல்லாம் ஒரு சேர்ந்து வளரலாம் அப்படிங்கிறது போல எண்ணங்கள் அமெரிக்காவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நார்மலா இது போல ஹை எண்ட் டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரத்தில இன்வெஸ்ட் பண்ணி இங்கலாம் கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கான காரணங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்களோட மனப்பான்மை வேறையா இருந்தது. இப்ப அவங்க மனசுல சில மாற்றங்கள் தெரியுதா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. மாறி தான் ஆகணும். பிரிக்ஸ் வந்துருச்சு இல்லையா? அந்த ஒரு காரணத்தினாலயா? அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே. என்ன செய்ய போறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது போல பார்க்கலாம். ஆனா, அத விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஏஐலாம் இருக்குது இல்லையா? ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஏஐ. நம்மளும் போய் அதுகிட்ட நம்ம கேள்வி கேட்டா, அது நம்மளுக்கு நல்லா பதில் குடுக்குது அப்படிங்கிறதுக்காக, நம்மளும் என்ன பண்ணிடுறோம், நம்ம போய் கேள்விகள் கேட்கிறோம். சில பல விஷயங்கள்லாம் அதுகிட்ட கேட்கிறோம். இப்ப அந்த ஏஐ வந்து 2 மணி நேரம் ஒரு மனிதர்கள் கிட்ட பேசினா, அந்த மனிதரோட ரிப்ளிக்காவே கிரியேட் பண்ணிடும் ஏஐ அப்படிங்கிற போல சொல்றாங்க. அதாவது செந்தில் எப்படி யோசிப்பான்? செந்தில் எந்த மாரி இதுக்கு பதில் சொல்லுவான்? செந்திலுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு செந்திலியே உருவாக்கிடுமாமா, பிரெயின் அளவுல. இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம ஒரு ஏஐ கிட்ட பேசிட்டு இருக்கோம். அந்த ஏஐ ஒரு 1 வருஷம், 2 வருஷம் நம்ம 2 மணி நேரம் பேசினா போதுங்கிறாங்க. அது கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா, நம்ம யாரு? அட்ரஸ் என்ன? ஆள் யாரு? எப்படி யோசிப்போம்? அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்குமாமா. இப்போ 1 வருஷம், 2 வருஷம் நம்ம அது கூட நல்லா பழகிட்டோம், சௌரியமா பழகிட்டோம் அப்படின்னா, அந்த ஏஐக்கு வந்து யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்து நம்மள பத்தி அதுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொபாட்டிக் டெக்னாலஜி வந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும்போது, ஒரு ரோபோட்டுக்கு நம்மளோட மூளை அந்த ஏஐ தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஏஐ அந்த பெர்சனாலிட்டி குடுத்துருச்சுன்னா, செந்தில் எந்த காலமா இருந்தாலும் உயிரோடையே தான் இருப்பாரு அப்படிங்கிறது போல, விஷயங்கள்லாம் இதுக்கு மேல வர ஆரம்பிச்சுருமா? மனிதர்கள் அப்படியே ரோபோட்டா மாற ஆரம்பிச்சுருவாங்களா? அப்படிங்கிற கேள்விலாம் வருது. எது எப்படியோ, இது போல விஷயங்கள்லாம் இப்போ உலகத்துல பெருமளவுல அபரிவிதமா வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருக்கு. அதுவும் நம்ம வளர வளர, நம்ம கூடயே அபரிவிதமா வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்தது அப்படியே நம்ம அமெரிக்கா கிட்ட போயிரலாம் செய்திகளுக்குள்ள. இந்த அமெரிக்கால வரக்கூடிய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இருக்கார் இல்லையா? இந்த ஜனவரி 20 நெருங்க நெருங்க இனி என்னவெல்லாம் செய்ய போறாங்களோ தெரியலையே அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாரி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பிக்சர் வருது நம்மளுக்கு. முதல்ல அவரோட கண்ணு எங்க போச்சு? பனாமா கால்வாய். அப்புறம் கனடா. அதுக்கப்புறம் கிரீன்லாந்து. இப்ப அவரோட கண் எங்க இருக்குன்னா, மெக்சிகோல இருக்கு. மெக்சிகோல நெறைய கடன்கள் இருக்கு. அதனால இப்ப கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்றத நம்ம கல்ஃப் ஆஃப் அமெரிக்காவா மாத்திடலாம். அது எவ்ளோ ஒரு அருமையான நேம். ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. அப்புறம் எதுக்குங்க மெக்சிகோ? அமெரிக்கான்னு மாத்திருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம சொன்னோம் இல்லையா? என்டயர் நார்த் அமெரிக்காவையே அ அமெரிக்காவா மாத்த நினைப்பாங்களா அமெரிக்கா அப்படிங்கிறது போலலாம் நம்ம 1 இயர்க்கு முன்னாடி இந்த ஈகிள் பாஸ்லாம் பெருமளவுல வந்திருப்பாங்க அப்படிங்கிற போல செய்திகள் சொல்லும்போது, வெனிசுவேலாலருந்துலாம் வராங்க. கடல் கடந்து, மலை ஏறி, காடு ஏறி வராங்க அமெரிக்காக்குள்ள அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த டைம்ல நம்ம இத சொல்லியிருப்போம். மேபி ட்ரம்ப் அவர்கள் அ அமெரிக்காவோட மைட்ட காட்டுறதுக்காக, இது போல மெக்சிகோக்குள்ள போயிரலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்போம். மேபி இருக்கலாமா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ, இப்ப அவரோட பார்வை அப்படியே மெல்லமா மெக்சிகோ பக்கத்துல திரும்பி இருக்கு. என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பாத்துடலாம். அடுத்தது ஆஸ் யூசுவல் நாட்டோ த்ரெட்டன் பண்ற மாரியே த்ரெட்டன் பண்ணிக்கிறாரு. என்னங்க 1% 2% எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. 5% ஜிடிபி டிஃபென்ஸ்க்காக ஒதுக்கீடு பண்ணுங்க. அப்பதான் வரக்கூடிய காலங்கள்ல சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்கங்க அப்படிங்கிற சொன்னாங்க. இல்ல இன்னொரு தியரி இருக்கு. ஏன் வந்து இந்த நாட்டோ நாடுகள் அதுவும் குறிப்பா ஐரோப்பிய ஒன்றியத்தில இருக்கக்கூடிய நாடுகள்லாம் டிஃபென்ஸ் பட்ஜெட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் தயங்குறாங்க அப்படின்னா, இந்த ஏசியால கொண்டு வந்து நாட்டோவ சேர்த்தி விட்டாங்க அப்படிங்கும்போது பிரச்சனையாயிரும். ஏன்னா யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏசியாலயும் சீனா கூட பிரச்சனை பண்ணும்போது, மத்த நாடுகளோட பிரச்சனை பண்ணும்போதுன்னு, எல்லா டைமுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதில இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா அதிகமா பணம் குடுக்குறாங்க அப்படின்னாலே, டிஃபென்ஸ் இன்கிரீஸ் ஆச்சுனாலே, எல்லா பக்கத்துலயும் போய் நாட்டம் பண்ண வேண்டியதா இருக்கும்ல. அமெரிக்கா இவங்கள கொண்டு போய் எல்லா பக்கமும் கோத்துட்டே இருக்கும். இதனால ஈரோப்போட வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல வர்த்தக தொடர்பு இந்த நாடுகள்லாம் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. குறிப்பா நம்ம, சீனா இது போல நாடுகள்லாம்.
ஸோ அது போல இல்ல அப்டின்னா, ஈராப் வந்து எப்பவுமே வந்து அமெரிக்காவோட டிபெண்டன்டாவே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அது ஈரோப்புக்கும் நல்லது கிடையாது. ஏன்னா எல்லா நாடுகளுக்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோப் கெட்டவங்க அப்டிங்கிற பிம்பம் தான் பெருமளவுல இருக்கும். அதுக்கான காரணம் யாரு அப்டிங்கிறது யாருக்கும் தெரியாது. செய்யறவங்கள தானே எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோப் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்றாங்க டிஃபென்ஸ்ல அப்டிங்கிற போல ஒரு தியரி இருக்கு. எனக்கு தெரியல. இது போல பேச்சுக்கள் அடிபட்டுட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 5% ஜிடிபி வந்து இன்கிரீஸ் பண்றாங்களா? என்ன ஏதுங்கிறது போடலாம். அடுத்து சீனா லைன் அப்ல நிக்கிறாங்க அப்டின்னா, மிக பெரும் சிக்கலா வரும் இல்லையா? அடுத்து துருக்கி வேற மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஈரான் மேல வேற வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிக பெரும் தாக்குதல் பண்றதா சொல்லிக்கிறாங்க. அதுவும் நியூக்ளியர் என்ரிச் பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியில தாக்குதல் பண்ணிடலாம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேல அப்டிங்கிறது போலலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது கனடால இப்போ புதுசா அதிபரா வரலாம் அப்டின்னு நெனைக்கிறாங்க இல்லையா? அவரு தரப்புல கூட அது இஸ்ரேலுக்கு வரப்பிரசாதமா இருக்குங்க அந்த அட்டாக் அப்டிங்கிறது போலலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே அது பரபரன்னு இருக்கு. அதனால ஈரான் வந்து அடிச்சுருவாய்ங்களோ அப்டின்ற ஒரு டவுட்ல அங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு ட்ரில் பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த மிசைல் வேணாலும் ஏவுங்க, யார் வேணாலும் வாங்க, நாங்க பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது போல. அங்க ஆல்ரெடி ஒரு ட்ரில் போயிட்டு இருக்கு. மேசிவ் ட்ரில் நம்ம கூட ஒரு பதிவுல பார்த்துருப்போம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு சோதனை பண்ணியிருப்பாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆகும். அது மட்டும் இல்லாம, ஈரான்ல மீடியாஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய ஹவர்ஸ்ல அதாவது நான் இத ரெக்கார்ட் பண்ணும்போது ஏர்லி மார்னிங்க. இந்த டைம்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரக்கூடிய ஹவர்ஸ்ல அ இந்த உலகம் மிக முக்கியமான விஷயங்கள், மாற்றங்கள வந்து பார்க்க போகுது அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இது போல சொல்றாங்க அப்படின்னா, அணு ஆயுதங்க தயாரிச்சுட்டாங்களா? அணு ஆயுதம் எங்ககிட்ட இருக்குன்னு இது சொல்லப் போறாங்களா? அதுவும் எங்ககிட்ட ஹைப்பர்சோனிக் அணு ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறது போல ஏதாவது சொல்லிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஒரு வேளை அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, தாக்குதலுக்கு நீட் இல்லாம போயிரும். தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா, எங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக அணு ஆயுதம் போட்டுருவோம் பார்த்துக்கங்க. அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்லிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் நாங்க அணு ஆயுத நாடா மாறிட்டோம்னு சொல்லிருவாங்களான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன செய்ய போறாங்க ஈரான்? என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த உலகத்துக்கு அவங்க காட்டப் போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்துடலாம். அடுத்தது அப்படியே நம்ம ட்ரம்ப் அவர்கள்கிட்டயே வந்துடலாம். ஏன்னா இது மட்டும் இல்ல. அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறாரு. பாவங்க. ஏதோ பெருசா பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலான்னு திட்டம் வச்சிருப்பார் போல தெரியுது. பைடன் அவர்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. அவரால முடிஞ்ச அத்தனையும் செஞ்சு பார்த்துட்டாரு. ரஷ்யா மேல டைரக்ட்டா போர் தொடுக்கிறது தவிர. அந்த ஒரு காரணத்தினால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போல தெரியுது. இவரு தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அமைதிங்கிறது ரஷ்யா, உக்ரைனுக்கு வேணும் தான். நான் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா முடிஞ்சத செய்வேன் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து செய்திகள் வந்திருக்குது. ஸோ அதனால 6 மாசம் வரைக்கும் டைம் ஆகும். 6 மாசத்துக்குள்ள அமைதி கொண்டு வர ட்ரை பண்றேன் அப்படிங்கிற போல சொல்ற மாரி தெரியுது. ஸோ ஒரு நாள்ல முடியாது இல்லீங்களா ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிறது போல இருக்கு. பலரும் சொல்லிட்டாங்க. இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் சொல்லும்போதே. ரியலிஸ்டிக்கா இல்லீங்க இதெல்லாம் ஒரு நாள்லாம் முடியாதுங்க அப்படிங்கிற போல டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து எல்லாருமே அப்படி என்னதான் பண்ணுவாருன்னு ஆர்வமா இருந்தாங்க. இப்ப என்னங்க உங்கள என்னமோ நெனச்சாங்க இப்படி ஆயி போச்சுங்களே புஸ்ஸுன்னு போயிருச்சு அப்படிங்கிறது போல இருக்கும். பட் இருந்தாலும் பரவால்ல. ஸோ 6 மாசம் வரைக்கும் இந்த பிரச்சனை இன்னும் இழுக்குமா? பொறுமையா தான் இதெல்லாம் பேசி தீர்க்க முடியும் அப்படிங்கிற மனப்பான்மை அவருக்கே வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா, இந்த பைடன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவரு தான் வந்து இந்த உக்ரைனும், ரஷ்யாவும் நேட்டோல சேரக்கூடாதுன்றது தாங்க விதி. அதைய பிரேக் பண்ணது பைடன் அவர்கள் தாங்க. உக்ரைன நேட்டோல சேர்த்துறேன்னு சொன்னா, ரஷ்யாவோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது போல, ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு அப்படின்னா, ஆறுதல் சொல்றாரா ரஷ்யா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன்னோட கவலைகள் எனக்கு புரியுது. எனக்கு புரியுது அப்படின்னு நண்பன் போல அப்ரோச் பண்ண ட்ரை பண்றாரா ரஷ்யாக்கு? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஸோ பார்ப்போம். ரஷ்யாவும் அதே போல, அமெரிக்கா உங்களோட கவலைகள் எங்களுக்கு புரியுது. சீனா செய்யறது அப்படிங்கிறது போல நண்பன் போல ரஷ்யாவும் அமெரிக்காவ அப்ரோச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது போல தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த மாதிரியான அப்ரோச் ட்ரம்ப் அவர்கள் எடுக்குறான்னு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. உக்ரைன் நேட்டோல சேர முடியாது இதுக்கு மேல அப்படிங்கிறத கிளியரா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வச்சு புரிஞ்சுக்க முடியுது. அட்லீஸ்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. மேபி இத சாதகமா பயன்படுத்தி அக்ரீமெண்ட் எழுதி வாங்கிக்கணும். இதுக்கு முன்னாடி எழுத்து இல்லாம இருந்தது. சும்மா பேச்சுல தான் இருந்ததுன்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்றாங்க இல்லையா? இப்ப எழுதி வாங்கிக்கணும். இதுதான் இந்த நாள்லாம் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறது போல எழுதி வாங்கிட்டாங்கன்னா தான் ரஷ்யாக்கு இதா இருக்கு இல்லையா? சிக்கல் தான். ஸோ என்ன செய்ய போறாங்கன்றத பார்த்தலாம். அப்படியே நம்ம இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்குள்ள களத்துக்குள்ள வந்துடலாம். இப்போ ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. செல்லிங் பண்ணிட்டே இருக்கிறனால, உக்ரைனோட கேபிட்டல் ஆஃப் கீவ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கீவ் ஒப்லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர் கிரவுண்ட் சப்வே ஸ்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் மிக பெரும் அளவுல சேதம் அடைஞ்சிருச்சாம். இதனால அத ரெடி பண்ணி ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே சிக்கலா இருக்கு. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புலேருந்து இருக்கு. அதாவது ரஷ்யாவோட மிலிட்டரி ட்ராக் இது போல அடிச்சாங்கன்னா கூட, ட்ரெயின்ல அடிச்சாங்கன்னா கூட உக்ரைன் தரப்புலருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஆயில் ரிஃபைனரிலருந்து எல்லா விஷயத்தையும் அடிச்சு போட்டு ராணுவம் யூஸ் பண்றாங்க. ஆனாலும் அடிச்சோம். மிலிட்டரி டார்கெட் தானே அப்படிங்கிற போல உக்ரைன் தரப்புலருந்து கேட்பாங்க.
இப்ப ரஷ்யா கிட்ட கேட்டோம்னா, "ஏங்க அந்த ட்ரெயின்ல ராணுவம் பயணிக்கிறாங்கங்க. ராணுவத்துக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் எடுத்துட்டு வராங்கங்க. அப்ப அத தாக்குதல் பண்ணலாம் தானே, மிலிட்டரி டார்கெட் தானேன்னு" திருப்பி அவங்களும் கேட்குறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதனாலயா என்னமோ தெரியல, பைடன் அவர்கள் திரும்பவும் ஒரு லார்ஜ் பேக்கேஜ் கடைசின்னு லாஸ்ட் பேக்கேஜ் ஒரு லார்ஜ் பேக்கேஜ் அறிவிச்சிருவாரா அப்படிங்கிற விஷயங்கள், செய்திகள் திரும்ப திரும்ப ரோல் அவுட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் எப்படிங்க ட்ரம்ப் அவர்கள் மாரி புஷ்ன்னு போயிருமா? இல்ல பெருமளவுல அறிவிச்சுட்டு போயிருவாரா? வியந்து பார்க்குற அளவுக்கு அப்படிங்கும் போல எல்லாரும் எதிர்பார்ப்பா இருக்கிறாங்க. என்ன செய்ய போறாங்க அமெரிக்கா? இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்துடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.